இப்போ வந்து கேக்ஸை விட கப் கேக்ஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஒரு கப் கேக் டெக்கரேஷன் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அதோட பேசிக்கான விஷயங்கள் தான். அதாவது என்னென்ன நாசில் என்ன மாதிரி டிசைனுக்கு யூஸ் பண்ணணும், இந்த கப் கேக் பைப்பிங் பேக்கை வந்து நாங்கள் எப்படி அதில் நாசில்ஸோட ஃபிட் பண்ணுறது, அதுகளை வந்து முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ வந்து ஒவ்வொரு நாசிலையும் என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்னென்ன மாதிரியான டிசைன் பைப் பண்ணலாம்ன்றதையும் சொல்லித்தர போகிறேன், பார்க்கலாம். கப் கேக் பைப்பிங்க்கு வந்து முக்கியமாக எங்களுக்கு தேவை கப் கேக். அது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஃப்ளேவர்லேயும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் கூடுதலாக வந்து நீங்கள் ஜெல் கலரிங் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஐசிங்கோட கன்சிஸ்டன்சி வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்ததாக எங்களுக்கு தேவைப்படுறது பைப்பிங் பேக். கப் கேக் டெக்கரேஷனை வந்து இன்னும் அழகாக்கி காட்டுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி பால்ஸ் அப்படி இல்லாட்டி கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்குது. மற்றது டிப்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் நம்பரை நோட் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து என்ன மாதிரியான டிசைன் வருதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கப்பில் வந்து பைப்பிங் பேக்கில் ஃபிட் பண்ணி டிப்ஸையும் ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ஐசிங். உங்களுக்கு பிடிச்ச ஐசிங், அதாவது உங்களோட கப் கேக் ஃப்ளேவருக்கு சூட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஐசிங் இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பேசிக் விஷயம் வந்து கப் கேக்கில் வந்து நாங்கள் பைப் பண்ணுறதுக்கு முதல்ல தின் லேயர் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் வந்து டிப் 1M யூஸ் பண்ணி ஒரு பைப்பிங் மெத்தட் காட்ட போகிறேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது கப் கேக்கை நாங்கள் நொசலால் டச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு உயர்த்தி பிடிங்க. சேம் ப்ரெஷரை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக் லேயர் ஒன்று அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரெஷர் அதே மாதிரி இருக்கணும். இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெரோவான எண்டிங்கும் தின்னான எண்டிங்கும் இருக்குது. இந்த பெட்டல் யூஸ் பண்ணுறதுக்கு நெரோவான எண்டிங்கை கப் கேக்கில் டச் பண்ணுற மாதிரியும் தின்னான எண்டிங்கை வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரியும் தான் நாங்கள் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து ஸ்லாண்ட்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. டச் பண்ணி ஜஸ்ட் ஒரு இப்போ நான் செய்கிற மாதிரியே மூவ் பண்ணுங்க. உங்களோட எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ப்ரெஷரை வந்து ஒரே லெவலில் வச்சுக்கொள்ளணும். இதில் பபிள் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 100% பபிள் இல்லாமல் பைப்பிங் பேக்குக்குள்ளே ஐசிங்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியாக 90 டிகிரிஸில் எண்ட் பண்ணமெண்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நான் ரொசட் பேட்டர்ன் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் நம்பர் 21 டிப் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே டிப் வந்து கப் கேக்கை டச் பண்ணுற மாதிரி பைப் பண்ண வேணாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு உயர்த்தி பிடிங்க. டச் பண்ணி மேலே எடுத்து 9 o'clock, 12 o'clock, 3 o'clock, 6 o'clock, அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிடுங்க. எப்பயுமே நீங்கள் அந்த டைம் மோஷனை மைண்டில் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ரொசட்டுமே சேம் சைஸில் வரும். இப்போ இந்த கேப்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து ஸ்டார் மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். இதே நொசில் வச்சு டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பாயிண்ட், டச் ப்ரெஸ் பாயிண்ட். இப்போ நான் யூஸ் பண்ணுறது எடிபிள் பர்ஸ்.